ஒரு மனிதர், ஒரு மேடை, ஒரு நிலவு நடை, உலகமே நின்று பார்த்தது. ஆனால் ஜூன் 25, 2009 அன்று எல்லாம் நின்றுவிட்டது. இசையின் ராஜா, நடனப்பின் கடவுள் மைக்கேல் ஜாக்சன், அவர் போய்விட்டார். ஆனால் எப்படியே, ஏன் அவருடைய கடைசி மணி நேரத்தில் உண்மையில் என்ன நடந்தது? இன்றைக்கு நாம் கேட்கப் போகும் உண்மை உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இது மனித இதயத்தை பற்றியது, கனவுகளை பற்றியது, வலியை பற்றியது, மற்றும் ஒரு மனிதர் எப்படி புகழின் இடையில் நசுங்கிப் போனார் என்பதை பற்றியது. உங்களுக்கு காப்பி தயாராயிருக்கிறதா? ஏனென்றால் இந்த கதை நீண்டது, ஆழமானது, மற்றும் உங்களை ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க வைக்கும். ஆகஸ்ட் 29, 1958 இண்டியானா மாநிலத்தில் ஒரு சிறிய நகரமான கேரியில் ஒரு குழந்தை பிறந்தது. மைக்கேல் ஜோசப் ஜாக்சன். ஜாக்சன் குடும்பத்தின் 8வது குழந்தை. இந்த குடும்பம் பணக்காரர்கள் இல்லை, ஆனால் இசையில் பணக்காரர்கள். தந்தை ஜோசப் ஜாக்சன் கடுமையான மனிதர், கண்டிப்பான மனிதர். அவருக்கு ஒரு கனவு இருந்தது, தன் குழந்தைகளை நட்சத்திரங்களாக்குவது. மைக்கேலுக்கு 5 வயதாக இருந்தபோது அவர் தன் சகோதரர்களுடன் பாட ஆரம்பித்தார். ஜாக்சன் 5 இந்த பெயர் விரைவிலேயே பிரபலமானது. ஆனால் இந்த வெற்றிக்கு ஒரு விலை இருந்தது. ஜோசப் ஜாக்சன் தன் குழந்தைகளை கடுமையாக பயிற்சி செய்தார். ஒரு தவறு செய்தால் தண்டனை, ஒரு குறிப்பு தவறினால் அடி. மைக்கேல் பின்னானில் சொன்னார், தன் குழந்தை பருவம் இல்லை என்று. அவர் எப்போதும் வேலை செய்தார், எப்போதும் பயிற்சி செய்தார், எப்போதும் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கடினமான பயிற்சி பலம் கொடுத்தது. ஜாக்சன் 5 அமெரிக்காவில் பிரபலமானார்கள். அவர்களுடைய பாடல்கள் வானொலியில் ஒலித்தன. மைக்கேல் தலைமை பாடகர். அவருடைய குரல் மாயமானது. ஒரு சிறு குழந்தை, ஆனால் பெரியவர்களின் உணர்ச்சியுடன் பாடுவார். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள், நேசித்தார்கள். 1970களில் மைக்கேல் தனி கலைஞராக மாறினார். அவருக்கு 18, 19 வயது. அவர் தன் சொந்த இசையை உருவாக்க விரும்பினார், தன் சொந்த பாணியை கண்டுபிடிக்க விரும்பினார். 1982 ஒரு ஆல்பம் வெளிவந்தது. அதன் பெயர் த்ரில்லர். நண்பர்களே, இந்த ஆல்பம் உலகத்தையே மாற்றிவிட்டது. த்ரில்லர் வரலாற்றில் அதிகம் விற்பனையான ஆல்பம். ஒரு 100 மில்லியன் நகல்கள் விற்றது. ஒவ்வொரு பாடலும் வெற்றி. பீட் இட், பில்லி ஜீன், த்ரில்லர், வான்னா பி ஸ்டார்டிங் சம்திங். இந்த பாடல்கள் இன்றைக்கும் ஒலிக்கின்றன. மைக்கேல் வெறும் ஒரு பாடகர் இல்லை, அவர் ஒரு நிகழ்ச்சி கலைஞர். அவருடைய நடனம், அவருடைய பாணி, அவருடைய மூன்லாக், இவை புரட்சிகரமானவை. த்ரில்லர் மியூசிக் வீடியோவை நினைவில் கொள்ளுங்கள். 14 நிமிடங்கள் நீளம், ஒரு குறும்படம் போல. ஜாம்பீஸ், நடனம், கதை எல்லாம் இருந்தது. மியூசிக் வீடியோவை ஒரு கலை வடிவமாக மாற்றியது. மைக்கேல் வெறும் பாடல்களை உருவாக்கவில்லை, அவர் அனுபவங்களை உருவாக்கினார். 1980களில் மைக்கேல் ஜாக்சன் உலகின் மிகப்பெரிய நட்சத்திரம். அவரால் எங்கும் செல்ல முடியாத ரசிகர்கள் இல்லாமல் அவர் வெளியே வந்தால் கூட்டங்கள் குவியும். மக்கள் அலறுவார்கள், அளவுவார்கள், மயங்குவார்கள். அவருக்கு பாப்பின் ராஜா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் எப்போதும் பார்க்கப்படுகிறீர்கள், எப்போதும் மதிப்பிடப்படுகிறீர்கள், எப்போதும் விமர்சிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு தனியுரிமை இல்லை, அமைதி இல்லை. இதுதான் மைக்கேலின் வாழ்க்கை. அவர் நெவர்லாண்ட் என்ற ஒரு பெரிய பண்ணை வாங்கினார். அங்கே அவர் தன் சொந்த உலகத்தை உருவாக்கினார். ஒரு மிருகக் காட்சி சாலை, ஒரு பொழுதுபோக்கு பூங்கா, விளையாட்டுகள் எல்லாம். மக்கள் சொன்னார்கள், மைக்கேல் விசித்திரமானவர். ஆனால் உண்மையில் அவர் வெறும் தப்பிக்க முயன்றார். தன் இழந்த குழந்தை பருவத்தை கண்டுபிடிக்க முயன்றார். 1990களில் விஷயங்கள் மாறத் தொடங்கின. எந்த குற்றச்சாட்டுகள் மைக்கேலை தவறாக நடத்தினார் என்று சிலர் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் சேதம் ஏற்கனவே நடந்துவிட்டது. மக்கள் மைக்கேலை பார்க்கும் விதம் மாறியது. ஒருமுறை இசையின் ராஜா என்று அழைக்கப்பட்டவர் இப்போது சந்தேகத்துடன் பார்க்கப்பட்டார். மைக்கேல் போராடினார். அவருக்கு மன அழுத்தம் வந்தது, பதட்டம் வந்தது, தூக்கமின்மை வந்தது. அவர் மருந்துகளை எடுக்க ஆரம்பித்தார். வலி நிவாரணிகள், தூக்க மாத்திரைகள். ஆரம்பத்தில் மருத்துவர் பரிந்துரையின்படி, பின்னர் மேலும் மேலும். இது ஒரு சுழலானது. அதிக மன அழுத்தம், அதிக மருந்துகள், அதிக பிரச்சினைகள். 2005 மைக்கேல் மீது வழக்கு தொடரப்பட்டது. நீண்ட விசாரணை. நீதிமன்றத்திற்கு செல்வது, தினமும் ஊடகங்கள் அவரை பற்றி எழுதுவது. இறுதியில் அவர் எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் விலை பெரியது. அவர் உடல்நிலை மோசமடைந்தது. அவருடைய பணம் குறைந்தது. அவருடைய நற்பெயர் கேள்விக்குள்ளானது. 2009 மைக்கேல் ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்தார். திஸ் இஸ் இட். இது அவருடைய இறுதி நிகழ்ச்சிகள். லண்டனில் 50 நிகழ்ச்சிகள். ரசிகர்கள் உற்சாகமடைந்தார்கள். டிக்கெட்டுகள் சில மணி நேரத்தில் விற்றுத் தீர்ந்தன. மைக்கேல் திரும்பி வந்தார்.
பழைய மகிமையுடன் திரும்பி வந்தார் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மை வேறு. மைக்கேல் தயாராக இல்லை. அவருக்கு 50 வயது. அவருடைய உடல் பலவீனம் இருந்தன. ஆனால் அவர் இசை நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தார். அவருக்கு பணம் தேவைப்பட்டது. கடன்கள், நெதர்லாந்து பராமரிப்பு, வாழ்க்கை செலவுகள். எனவே அவர் முன்னேறினார். தன் உடல் அனுமதித்ததை விட அதிகமாக தன்னை தள்ளினார். பயிற்சிகள் கடினமாக இருந்தன. மைக்கேல் ஒத்திகை அரங்கத்திற்கு வருவார். ஆனால் அவர் சோர்வாக இருப்பார், பலவீனமாக இருப்பார். நடனப் பயிற்சியாளர்கள் கவலைப்பட்டார்கள். அவர் எடை குறைந்து கொண்டிருந்தார். அவர் சரியாக சாப்பிடவில்லை. அவர் தூங்கவில்லை. ஆனால் நிகழ்ச்சி தொடர வேண்டும். மிகவும் பணம் பணயம் வைக்கப்பட்டிருந்தது. மிகவும் எதிர்பார்ப்புகள். டாக்டர் கான்ராட் முர்ரே, இந்த மருத்துவர் மைக்கேலுக்கு மருந்துகளை கொடுத்தார். அவரை கவனித்துக் கொண்டார். இதுதான் கேள்வி. ஜூன் 24, 2009 மைக்கேலின் வாழ்க்கையின் கடைசி முழு நாள். அவர் ஒத்திகைக்குச் சென்றார். பல மணி நேரம் பயிற்சி செய்தார். அவருடைய நடனப் பயிற்சியாளர்கள் சொன்னார்கள், அவர் நன்றாக இருந்தார், ஆற்றல் நிறைந்திருந்தார். ஆனால் வீட்டில் திரும்பியதும் விஷயங்கள் மாறின. மைக்கேல் தன் பெவர்லி ஹில்ஸ் வீட்டிற்கு திரும்பினார். இரவு 1 மணியளவில். அவர் சோர்வாக இருந்தார். ஆனால் அவரால் தூங்க முடியவில்லை. தூக்கமின்மை அவருடைய பழைய எதிரி. பல வருடங்களாக அவர் சரியாக தூங்கியதில்லை. பயம், பதட்டம், மன அழுத்தம், இவையெல்லாம் அவரை விழித்திருக்க வைத்தன. டாக்டர் முர்ரே அங்கே இருந்தார். மைக்கேல் அவரிடம் சொன்னார், எனக்கு தூக்கம் வேண்டும். நாளை ஒத்திகை இருக்கிறது. எனக்கு ஓய்வு வேண்டும். டாக்டர் முர்ரே முதலில் லொரசவம் கொடுத்தார். ஒரு தூக்க மருந்து. ஆனால் அது வேலை செய்யவில்லை. பின்னர் மிடாசோலம், இன்னொரு மருந்து. ஆனால் மைக்கேல் இன்னும் விழித்திருந்தார். காலை 5 மணியளவில் மைக்கேல் ஏதோ வேறு கேட்டார். ப்ரப்போஃபோல், மில்க் என்று அவர் அதை அழைத்தார். ஏனென்றால் அது வெண்மையான திரவம் போல இருந்தது. ஆனால் நண்பர்களே, ப்ரப்போஃபோல் ஒரு சாதாரண தூக்க மாத்திரை இல்லை. சக்தி வாய்ந்த மயக்க மருந்து. மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுவது. வீட்டில் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. டாக்டர் முர்ரே தயங்கினார். அவருக்கு தெரியும் இது ஆபத்து என்று. ஆனால் மைக்கேல் வற்புறுத்தினார். தயவு செய்து எனக்கு தூக்கம் வேண்டும். எனக்கு ஓய்வு வேண்டும். இறுதியில் டாக்டர் முர்ரே ஒப்புக்கொண்டார். அவர் மைக்கேலுக்கு 25 மில்லிகிராம் ப்ரபாவஃபோல் கொடுத்தார். சிறிய அளவு, ஆனால் மற்ற மருந்துகளுடன் சேர்ந்து இது ஆபத்தானது. மைக்கேல் தூங்கினார். டாக்டர் முர்ரே அவருடைய படுக்கை அறையில் இருந்தால் அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். அல்லது அப்படித்தானா? விசாரணையில் சில விவரங்கள் வெளியே வந்தன. டாக்டர் முர்ரே தன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். மின்னஞ்சல்கள் அனுப்பிக் கொண்டிருந்தார். அவர் தன் கவனத்தை திசை திருப்பினார். காலை 11 மணி. டாக்டர் முர்ரே மைக்கேலின் படுக்கையறைக்கு திரும்பினார். அவர் பார்த்தது அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மைக்கேல் மூச்சு விடவில்லை. அவருடைய இதயம் துடிக்கவில்லை. டாக்டர் முர்ரே பீதியடைந்தார். அவர் உடனடியாக மார்பு அழுத்துதல் படுக்கையில் செய்தார். CPR கடினமான தளத்தில் செய்யப்பட வேண்டும். படுக்கையில் செய்தால் அது பலனளிக்காது. இரண்டாவது தவறு, அவர் உடனடியாக அவசர உதவிக்கு அழைக்கவில்லை. ஏன்? அவர் பயந்தார். அவருக்குத் தெரியும் அவர் சட்டவிரோதமாக ப்ரபோஃபோல் கொடுத்தார் என்று. அவருக்குத் தெரியும் அவர் சிக்கலில் இருக்கிறார் என்று. எனவே அவர் தாமதித்தார். விலைமதிப்பற்ற நிமிடங்களை வீணாக்கினார். முர்ரே ஒரு உதவியாளரை அழைத்தார். அவர்களுடன் பேசினார். வேறொரு உதவியாளரை கூப்பித்தார். ஏறக்குறைய 20 நிமிடங்கள் கழித்து மட்டுமே அவசர உதவிக்கு அழைப்பு செய்யப்பட்டது. 20 நிமிடங்கள். மைக்கேல் மூச்சு விடாமல், இதயம் துடிக்காமல் கிடந்தபோது அவசர உதவி வந்தது. அவர்கள் மைக்கேலை பார்த்தார்கள். அவருடைய நிலை மிக மோசமாக இருந்தது. அவருடைய உடல் குளிர்ந்திருந்தது. அவர்கள் CPR தொடர்ந்தார்கள். மருந்துகளை கொடுத்தார்கள். உயிர்ப்பிக்க முயன்றார்கள். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. மைக்கேல் ஏற்கனவே போய்விட்டார். அவர்கள் மைக்கேலை ஆம்புலன்ஸில் வைத்தார்கள். UCLA மருத்துவ மையத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். மருத்துவமனையில் மருத்துவர்கள் 1 மணி நேரம் முயன்றார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் அது வீண். மதியம் 2 மணி 26 நிமிடங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. செய்தி வெளிவந்தது. முதலில் வதந்திகள், பின்னர் உறுதிப்படுத்தல். உலகம் அதிர்ச்சியில் உறைந்தது. மைக்கேல் ஜாக்சன் இறந்துவிட்டாரா? இது நிஜமா? எப்படி? ஏன்? எங்கும் அதிர்ச்சி, திக்கம், நம்ப மறுத்தல். மக்கள் தெருகளில் குவிந்தார்கள், அழுதார்கள். ஓர்வரை மைக்கேலின் மியூசிக் வீடியோக்கள் பெரிய திரைகளில் இயங்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து பீட் இட், த்ரில்லர், பில்லி ஜீன் பாடினார்கள். அவருடைய ஹாலிவுட் நட்சத்திரத்தின் முன் பூக்கள் குவிந்தன. அவருடைய வீட்டிற்கு வெளியே ரசிகர்கள் கண்காணிப்பு வைத்தார்கள். ஆனால் கேள்விகள் எழுந்தன. என்ன நடந்தது? ஏன் மைக்கேல் இறந்தார்? அவருக்கு 50 வயதுதான். இளமையாக. அவர் இறக்க வேண்டியதில்லை. பிரேத பரிசோதனை நடந்தது. அறிக்கை வந்தது.
மரணத்திற்கான காரணம் கடுமையான ப்ராபோஃபோல் மற்றும் பென்சோடையசபைன் நச்சுத்தன்மை. எளிய வார்த்தைகளில், மருந்து அதிகப்படியான அளவு. ஆனால் இது விபத்தா அல்லது அலட்சியமா அல்லது வேறு ஏதாவதா? விசாரணை ஆரம்பித்தது. காவல்துறை டாக்டர் முர்ரேயை கண்காணித்தது. அவருடைய வீடு சோதனையிடப்பட்டது. அவருடைய கிளினிக் சோதனையிடப்பட்டது. அவர்கள் கண்டது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பலவேறு மருந்துகள், வெற்று ப்ரபோஃபோன் பாட்டில்கள், உபகரணங்கள். டாக்டர் முர்ரே மைக்கேலை ப்ரபோஃபோல் மூலம் தவறாமல் சிகிச்சை அளித்தார். இது சட்டவிரோதமானது, நெறிமுறையற்றது, மிகவும் ஆபத்தானது. 2011இல் டாக்டர் முர்ரே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். குற்றச்சாட்டு தன்னிச்சையற்ற கொலை. அவர் வேண்டுமென்றே மைக்கேலை கொல்லவில்லை, ஆனால் அவருடைய அலட்சியம் மைக்கேலின் மரணத்திற்கு வழிவகுத்தது. விசாரணையில் பல உண்மைகள் வெளிவந்தன. டாக்டர் முர்ரேயின் மைக்கேலின் தனிப்பட்ட மருத்துவர், எப்போதும் அவருடன் இருப்பவர். ஆனால் அவர் ஒரு நல்ல மருத்துவரா? சாட்சிகள் சொன்னார்கள் இல்லை என்று. அவர் அடிப்படை முன்னெச்சரிக்கைகளை எடுக்கவில்லை. அவரிடம் சரியான உபகரணங்கள் இல்லை. ஒரு நோயாளியை கண்காணிக்க வேண்டிய கருவிகள், அவசர நேரத்தில் பயன்படுத்தும் மருந்துகள், இவை எதுவும் இல்லை. மோசமானது, அவர் கவனம் செலுத்தவில்லை. தொலைபேசி பதிவுகள் காட்டின, மைக்கேல் சுயநிலை இழந்தபோது டாக்டர் முறை தன் காதலியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர் மின்னஞ்சல்களை கவனிக்கவில்லை. இது தொழில்முறை பொறுப்பின்மை அல்லவா? ஜூரி ஒப்புக்கொண்டது. நவம்பர் 7 2011 டாக்டர் கான்ராட் முறை தன்னிச்சையற்ற கொலைக்கு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவருடைய மருத்துவ உரிமம் இரத்து செய்யப்பட்டது. ஆனால் அவர் 2 வருடங்களில் விடுவிக்கப்பட்டார், நல்ல நடத்தைக்காக. 4 வருடங்கள், 2 வருடங்கள் அனுபவித்தார். இதுதான் ஒரு மனித வாழ்க்கையின் மதிப்பா? உலகின் மிகப்பெரிய கலைஞர்களில் ஒருவரின் மதிப்பு? நீதி நிறைவேறிற்றா? இல்லை என்று. ஆனால் நண்பர்களே, டாக்டர் முறை மட்டும் குற்றவாளியா அல்லது மேலும் குற்றவாளிகள் இருக்கிறார்களா? இசை நிறுவனம் எங்கே? அவர்கள் மைக்கேலை 50 நிகழ்ச்சிகள் செய்யும்படி அழுத்தம் கொடுத்தார்கள். அவர் தயாராக இல்லாத போதும், அவர் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர்கள் அவரை பரிசோதித்தார்களா? அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று உறுதி செய்தார்களா? அல்லது அவர்கள் வெறும் பணத்தை பற்றி அக்கறை கொண்டார்களா? மைக்கேலின் குடும்பம் எங்கே? அவருடைய நண்பர்கள் எங்கே? அவர்கள் அவரை கவனித்தார்களா? அவர் எப்படி போராடுகிறார் என்று அவர்களுக்கு தெரியுமா? மைக்கேலின் சகோதரி லாடோயா பின்னர் சொன்னாள், அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தார்கள் மைக்கேலுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று, அவர் மருந்துகளை சார்ந்திருக்கிறார் என்று. ஆனால் யாரும் உதவவில்லை. ஏன்? ஒரு உண்மையை சொல்கிறேன் நண்பர்களே, மைக்கேல் ஜாக்சனை சுற்றி பலர் இருந்தார்கள். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே அவரை கவனித்துக் கொண்டார்கள்? எத்தனை பேர் அவரிடமிருந்து பணம் சம்பாதிக்க முயன்றார்கள்? மைக்கேல் ஒரு தயாரிப்பு ஆனார், ஒரு பணம் சம்பாதிக்கும் இயந்திரம். அவருடைய உணர்வுகள், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய நல்வாழ்வு, இவை இரண்டாம் பட்சமானது. சிலர் கேட்கலாம், மைக்கேல் தானே பொறுப்பல்லவா? அவர் மருந்துகளை எடுக்க முடிவு செய்தார். அவர் ப்ரபோஃபோன் கேட்டார். ஆம், இது உண்மை. மைக்கேலுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அவர் ஏன் அதை செய்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, மைக்கேல் வலியில் இருந்தார். உடல் வலி மற்றும் மனவலி. அவர் 50 வருடங்கள் நடனமாடினார், நிகழ்ச்சி நடத்தினார். அவருடைய உடல் தேய்ந்து விட்டது. அவருடைய முதுகு, அவருடைய மூட்டுகள் எல்லாம் வலித்தது. அவருக்கு மிகவும் மன அழுத்தம் இருந்தது. குற்றச்சாட்டுகள், விசாரணை, ஊடக துன்புறுத்தல், இவை எல்லாம் அவரை உடைத்தன. சாதாரண, மிக மோசமானது, அவரால் தூங்க முடியவில்லை. கற்பனை செய்து பாருங்கள், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் சரியான தூக்கம் இல்லாமல் வாழ்வது, உங்கள் மனம் எப்போதும் விழித்திருப்பது, எப்போதும் கவலைப்படுவது. இது உங்களை பைத்தியமாக்கும். எனவே மைக்கேல் தீர்வுகளை தேடினார். மருந்துகள், உதவி. அவர் தூங்க விரும்பினார், அமைதி பெற விரும்பினார். ஆனால் அவருக்கு தவறான உதவி கிடைத்தது. டாக்டர் முர்ரே போன்ற மருத்துவர்கள் அவருக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். இது ஆபத்தானது, இதை நான் செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் ஆப்பிக்கு பணம் செலுத்தார்கள். இதுதான் பிரபல கலாச்சாரத்தின் இருண்ட பக்கம். நட்சத்திரங்கள் உயரமாக்கு உயர்த்தப்படுகிறார்கள், ஆனால் உண்மையிலேயே அவர்களைப் பற்றி அக்கறை கொள்ளவில்லை. மைக்கேல் ஒரு குழந்தையாக நட்சத்திரமானார். அவருக்கு சாதாரண குழந்தை பருவம் இல்லை, சாதாரண இளமை பருவம் இல்லை. அவருடைய நிதி நிலைமை மோசமாக இருந்தது. அவருக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் கடன் இருந்தது. நெவர்லாண்ட் அடமானத்தில் இருந்தது. அவர் செலவு செய்தார், அதிகமாக செலவு செய்தார். ஆனால் ஏன்? சிலர் சொல்கிறார்கள்,
மைக்கேல் பொருட்களை வாங்குவதன் மூலம் தன் வலியை நிரப்ப முயன்றார். அவர் விஷயங்களை வாங்கினார். ஓவியங்கள், சிலைகள், பல்கால பொருட்கள். அவருடைய வீடு அருங்காட்சியகம் போல இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் அவரை மகிழ்ச்சியாக்கவில்லை. மைக்கேலுக்கு 3 குழந்தைகள் இருந்தார்கள். பிரின்ஸ், பாரிஸ் அண்ட் டம் பிலாங்கெட் அவர்களுடைய செல்ல பெயர். அவர் அவர்களை மிகவும் நேசித்தார். அவர்கள் அவருடைய உலகம். அவர் அவர்களை பாதுகாக்க முயன்றார். அவர்கள் சாதாரண குழந்தை பருவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் அவர்களுடைய முகங்களை மறைத்தார். அவர்களை ஊடகங்களிலிருந்து தள்ளி வைத்தார். ஆனால் அவர் அவர்களுடனும் அதிக நேரம் செலவிட முடியவில்லை. அவர் எப்போதும் வேலை செய்து கொண்டிருந்தார். எப்போதும் ஒத்திகை செய்து கொண்டிருந்தார். எப்போதும் அழுத்தப்பில் இருந்தார். மைக்கேலின் இறுதிச் சடங்கு ஒரு உலக நிகழ்வாக இருந்தது. ஸ்டேப்பிள் சென்டரில் நடந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸில் 17,000 பேர் கலந்து கொண்டார்கள். மில்லியன் கணக்கானோர் தொலைக்காட்சியில் பார்த்தார்கள். பிரபலங்கள் வந்தார்கள், பேசினார்கள், பாடினார்கள். அவருடைய மகள் பாரிஸ் 11 வயது மேடையில் வந்து பேசினாள். அவள் அழுதாள். என் அப்பா உலகின் சிறந்த அப்பா என்று சொன்னாள். அந்த தருணம் கோடிக்கணக்கான இதயங்களை உடைத்தது. மைக்கேல் ஃபாரஸ்ட்லான் மெமோரியல் பூங்காவில் அடக்கம் செய்யப்பட்டார். கிளெண்டேலில் ஒரு தங்க சவப்பெட்டியில். அவருடைய குடும்பம் மட்டுமே கலந்து கொண்டது. ஒரு தனிப்பட்ட விழா. இறுதியாக மைக்கேலுக்கு அமைதி கிடைத்தது. போராட்டம் முடிந்தது. வலி முடிந்தது. ஆனால் அவருடைய இசை வாழ்ந்தது. மைக்கேலின் மரணத்திற்கு பிறகு அவருடைய ஆல்பங்கள் மீண்டும் விற்பனையானது. மக்கள் அவருடைய பாடல்களை கேட்டார்கள். அவருடைய வீடியோகளை பார்த்தார்கள். அவரை நினைவு கூர்ந்தார்கள். த்ரில்லர், பீட் இட், பில்லி ஜீன், மேன் இன் த மிரர், ஹீல் த வேர்ல்ட். இந்த பாடல்கள் காலத்தாலும் மாறாதவை. அவை என்றும் வாழும். மைக்கேலின் பாரம்பரியம் என்ன? அவர் என்ன விட்டுச் சென்றார்? முதலில் அவர் இசையை மாற்றினார். அவர் ராக், பாப், R&B, ஃபங்க் எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வந்தார். அவர் ஒலியை மாற்றினார், பாணியை மாற்றினார். அவருக்கு முன்னிருந்த எல்லோருக்கும் பிறகு வந்த எல்லோருக்கும் வித்தியாசமாக. இரண்டாவது, அவர் நடனத்தை மாற்றினார். மூன்லாக், அந்த மென்மையான பின்னோக்கி சறுக்கல், மைக்கேலின் கையொப்பம் நகர்வு. அவர் அதை கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் அவர் அதை பிரபலமாக்கினார். அதை சிறப்பாக செய்தார். அவருடைய நடனம் அவருடைய இசைக்கும் சமமாக முக்கியமானது. மூன்றாவது, அவர் மியூசிக் வீடியோக்களை மாற்றினார். த்ரில்லர் முன் மியூசிக் வீடியோக்கள் எளிமையாக இருந்தன. இசைக்குழு வாசிப்பது, பாடுவது, அவ்வளவுதான். ஆனால் மைக்கேல் அவற்றை திரைப்படங்களாக, கதைகளாக, பேடியாக மாற்றினார். அவர் எல்லோருக்கும் தரத்தை உயர்த்தினார். ஆனால் அவர் எல்லா இனங்களாலும் நேசிக்கப்பட்டார். அவர் MTVயில் முதல் கருப்பின கலைஞர் ஆனார். அவர் இனப்பாகுபாட்டை எதிர்த்து போராடினார். சமத்துவத்திற்காக நின்றார். ஐந்தாவது, அவர் தொண்டு நிறுவனம் வேலை செய்தார். மைக்கேல் கோடிக்கணக்கான டாலர்களை தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்தார். குழந்தைகள் உரிமைகள், எய்ட்ஸ் ஆராய்ச்சி, பசி நிவாரணம். அவர் We Are the World போன்ற பாடல்கள் எழுதினார். இது மில்லியன் கணக்கானவர்களை உயர்த்தியது. ஆனால் மிக முக்கியமான பாரம்பரியம். மைக்கேல் காட்டினார், கலை எதையும் செய்ய முடியும் என்று. அது தடைகளை உடைக்க முடியும், மனங்களை மாற்ற முடியும், உலகங்களை இணைக்க முடியும். அவருடைய இசை, அவருடைய நடனம், அவருடைய பார்வை, இவை என்றும் வாழும். இன்றைக்கு மைக்கேலின் மரணத்திற்கு 14 வருடங்களுக்கு மேலாகியும் அவர் இன்னும் நினைவு கூறப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். புதிய தலைமுறை அவருடைய இசையை கண்டுபிடிக்கிறது, அவருடைய மேதைமையை பாராட்டுகிறது. அவரை பற்றிய ஆவணப்படங்கள் உருவாக்கப்படுகின்றன, புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, அஞ்சலிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் நாம் மறக்கக்கூடாது அவர் எப்படி இறந்தார் என்பதையும். மைக்கேலின் மரணம் ஒரு விபத்து இல்லை, அது தவிர்க்கக்கூடியது. ஒரு நல்ல மருத்துவர், ஒரு வலுவான ஆதரவு அமைப்பு, குறைவான அழுத்தம், இவையெல்லாம் அவரை காப்பாற்றியிருக்கும். ஆனால் அவை இல்லை. எனவே என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? முதலில் நாம் பிரபலங்களை வித்தியாசமாக நடத்த வேண்டும். அவர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும், பொருட்களாக அல்ல. அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றன, வலிகள் இருக்கின்றன. இரண்டாவது, மன ஆரோக்கியம் முக்கியம். மைக்கேல் போராடினார், ஆனால் அவருக்கு சரியான உதவி கிடைக்கவில்லை. நாம் பேச வேண்டும் மன ஆரோக்கியத்தை பற்றி, கலங்கத்தை உடைக்க வேண்டும், உதவி தேட வேண்டும். மூன்றாவது, சிறுவயது முக்கியம். மைக்கேலுக்கு சாதாரண குழந்தை பருவம் இல்லை, அது அவரை பாதித்தது. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விட வேண்டும். அவர்களை நட்சத்திரங்களாக அல்லது பணம் சம்பாதிப்பவர்களாக கட்டாயப்படுத்தக்கூடாது. ஜூன் 25, 2009 அன்று ஒரு நட்சத்திரம் விழுந்தது. ஆனால் அதன் ஒளி என்றும் ஒளிரும். மைக்கேல் ஜாக்சன் போய்விட்டார். அவருடைய இசை, அவருடைய நடனம், அவருடைய ஆவி, இவை நம்முடன் இருக்கின்றன. அல்லது பீட் இட் பார்க்கும்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதர் உலகத்தை மாற்றினார் என்று. அவருடைய அன்பால், அவருடைய கலையால், அவருடைய தைரியத்தால்,
அவர் சரியானவர் இல்லை, ஆனால் அவர் உண்மையானவர். நண்பர்களே, இந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மைக்கேல் ஜாக்சனின் கதை சோகமானது, ஆனால் உத்வேகமானதும் கூட. இது நம்மை கற்பிக்கிறது கலையைப் பற்றி, வாழ்க்கையைப் பற்றி, மனித இதயத்தைப் பற்றி. இந்த வீடியோ உங்களை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் மைக்கேலின் கதையை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏனென்றால் இதுபோன்ற மேலும் உண்மையான கதைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம். கீழே கமெண்ட்ஸில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்தா? நீங்கள் அவரை எவ்வாறு நினைவு கூர்கிறீர்கள்? மைக்கேல் ஒரு முறை சொன்னார், மக்களை வருத்தப்படுத்துவதை விட மரங்களை ஏற்ற விரும்புகிறேன். இது காட்டுகிறது அவருடைய இதயத்தை. அவர் குழந்தையைப் போல இருந்தார், தூய்மையானவர், அப்பாவியானவர். உலகம் அவருக்கு கடினமாக இருந்தது, அவரை காயப்படுத்தியது. அவர் இன்னும் நம்பினார் நல்லதில், அழகில், அன்பில். நிகழை போதும் உலகம்தல் மகிழ்ச்சியை. அவர் உலகத்திற்கு கொடுத்த அன்பை மைக்கேல் விரும்பினார் உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்ற. அவருடைய பாடல் ஹீல் த வேர்ல்ட் அதை சரியாக சொல்கிறது. உலகை குணப்படுத்துங்கள், அதை ஒரு சிறந்த இடமாக மாற்றுங்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும் மற்றும் முழு மனித இனத்திற்காகவும். இந்த வார்த்தைகள் இன்றும் பொருத்தமானவை. உலகம் இன்னும் குணப்படுத்தல் தேவைப்படுகிறது, இன்னும் அன்பு தேவைப்படுகிறது. மைக்கேல் போய்விட்டார், ஆனால் அவருடைய செய்தி வாழ்கிறது. நாம் அதை தொடர வேண்டும். மேலும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மேலும் புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும், மேலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொள்வது, ஒருவரையொருவர் ஆதரிப்பது முக்கியம். நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாரேனும் மன ஆரோக்கிய பிரச்சனைகளுடன், மருந்து சார்ந்திருத்தலுடன் அல்லது தூக்கமின்மையுடன் போராடுகிறீர்கள் என்றால் தயவு செய்து உதவி தேடுங்கள். ஒரு மருத்துவர், ஆலோசகர், நம்பகமான நண்பர், யாரிடமாவது பேசுங்கள். நீங்கள் தனியாக இல்லை, உதவி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மதிப்பானது. மைக்கேல் ஜாக்சன் தனியாக உணர்ந்தார். அவருக்கு எல்லாமும் இருந்த போதும், புகழ், பணம், ரசிகர்கள், ஆனால் இன்னும் தனிமை. இது காட்டுகிறது வெளிப்புற வெற்றி உள்ளுக்குள் அமைதியை கொண்டு வருவதில்லை என்று. உண்மையான மகிழ்ச்சி வருகிறது உள்ளிருந்து, உறவுகளிலிருந்து, நோக்கத்திலிருந்து, சமநிலையிலிருந்து. மைக்கேலின் வாழ்க்கை சமநிலை இல்லாமல், அதிக வேலை, அதிக மன அழுத்தம், அதிக எதிர்பார்ப்புகள். அவர் ஓய்வெடுக்கவில்லை, புதுப்பிக்கவில்லை. அவர் தன்னை தானே மிக கடினமாக தள்ளினார், மிக நீண்ட காலம். இறுதியில் அவருடைய உடலும் மனமும் முறிந்தன. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும், நாம் இன்னும் மனிதர்கள். தூக்கம் தேவை, ஆதரவு தேவை. நம் உடல்களை கேட்க வேண்டும், எல்லைகளை வைக்க வேண்டும், சுய கவனிப்பு செய்ய வேண்டும். மைக்கேலின் மகன் பிரின்ஸ் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொன்னார், என் அப்பா எங்களுக்கு கற்பித்தார், எப்போதும் மற்றவர்களை முதலில் வையுங்கள் என்று. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் உங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. மைக்கேல் எப்போதும் மற்றவர்களுக்கு கொடுத்தார், தன் ரசிகர்களுக்கு, தன் குழந்தைகளுக்கு, தொண்டு நிறுவனங்களுக்கு. ஆனால் அவர் தன்னை கவனித்துக் கொள்ளவில்லை. பிரின்ஸ், பாரிஸ் மற்றும் பிலாங்கிட் இப்போது பிஜி என்று அழைக்கப்படுகிறார். அவர்கள் தங்கள் அப்பாவின் பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள். பாரிஸ் ஒரு மாடல் மற்றும் இசைக்கலைஞர். அவள் தன் அப்பாவின் இசைக்கான அன்பை பகிர்ந்து கொள்கிறாள். பிரின்ஸ் தொண்டு நிறுவனம் வேலை செய்கிறார், தன் அப்பாவின் கொடுக்கும் ஆவியை தொடர்கிறார். அவர்கள் மைக்கேலை பற்றி அழகாக பேசுகிறார்கள். அவர் எவ்வளவு அன்பான அப்பாவாக இருந்தார், எவ்வாறு அவர்கள் சிரிக்க வைத்தார், எவ்வாறு அவர்களுக்கு நல்லதை பற்றி கற்பித்தார். உலகம் மைக்கேலை விசித்திரமான நபாக பார்த்தது. ஆனால் அவருடைய குழந்தைகளுக்கு அவர் வெறும் அப்பா, ஒரு நல்ல அப்பா. இதுதான் உண்மையான மைக்கேல் ஜாக்சன். தலைப்புச் செய்திகளில் இல்லை, வதந்திகளில் இல்லை, ஆனால் அவருடைய இசையில், அவருடைய செய்தியில், அவருடைய அன்பில். அவர் ஒரு சிக்கலான மனிதர், போராட்டங்கள் மற்றும் சவால்களுடன். ஆனால் அவர் ஒரு அழகான ஆன்மாவாகவும் இருந்தார், கனவுகள் மற்றும் நம்பிக்கைகளுடன். அவருடைய மரணம் நம்மை நினைவூட்டுகிறது, வாழ்க்கை எவ்வளவு விலைமதிப்பானது என்று. நாளை உத்தரவாதம் இல்லை. எனவே இன்றைக்கு வாழுங்கள். உங்கள் நேசிப்பவர்களை கட்டிப்பிடியுங்கள், உங்கள் உண்மையை பேசுங்கள், உங்கள் கனவுகளை பின்தொடருங்கள். ஆனால் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் கூட, ஏனென்றால் நீங்கள் முக்கியமானவர்கள். மைக்கேல் ஒருமுறை பாடினார், நான் கண்ணாடியில் உள்ள மனிதனுடன் தொடங்குகிறேன், நான் அவனை தன் வழிகளை மாற்றும்படி கேட்கிறேன். உலகத்தை குணப்படுத்த விரும்பினால் முதலில் நாம் நம்மை குணப்படுத்த வேண்டும். மைக்கேல் குணப்படுத்த வாய்ப்பு பெறவில்லை. அவருடைய வாழ்க்கை மிக விரைவாக வெட்டப்பட்டது, மிக விரைவாக. ஆனால் அவருடைய செய்தி வாழ்கிறது. அன்பின் செய்தி,
குணப்பட்டதிலின் செய்தி, ஐக்கியத்தின் செய்தி. ஜூன் 25. ஒவ்வொரு வருடமும் மைக்கேலின் ரசிகர்கள் இந்த தேதியை நினைவு கூர்கிறார்கள். அவர்கள் அஞ்சலிகள் செய்கிறார்கள். இது சோகமான நாள், ஆனால் இது கொண்டாட்டத்தின் நாளும் கூட. மைக்கேல் கொடுத்த அனைத்திற்கும் கொண்டாடுதல். மைக்கேலின் இறுதி வார்த்தைகள் என்ன என்று டாக்டர் முர்ரே சொன்னார். மைக்கேல் பாடினார், நாம் பூமியை காப்பாற்ற வேண்டும். இது எவ்வளவு பொருத்தமானது! இறுதி தருணங்கள் வரை மைக்கேல் மற்றவர்களைப் பற்றி சிந்தித்தார், உலகத்தைப் பற்றி சிந்தித்தார். நண்பர்களே, நாம் இந்த பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை, அவருடைய இசை, அவருடைய மரணம், இவை அனைத்தையும் நாம் ஆராய்ந்தோம். இது ஒரு நீண்ட கதையாக இருந்தது, ஆனால் அது சொல்லப்பட வேண்டியதாக இருந்தது. மைக்கேல் ஜாக்சன் வெறும் ஒரு பாடகர் இல்லை, அவர் ஒரு நிகழ்வு, ஒரு சக்தி, ஒரு புரட்சி. அவர் இசையை மாற்றினார், நடனத்தை மாற்றினார், கலாச்சாரத்தை மாற்றினார். அவர் மில்லியன் கணக்கான மக்களை தொட்டார், மில்லியன் கணக்கான வாழ்க்கைகளை மாற்றினார். ஆனால் அவர் ஒரு மனிதராகவும் இருந்தார். குறைபாடுகளுடன், பயங்களுடன், வலிகளுடன் அவர் போராடினார், விழுந்தார், ஆனால் எழுந்தார் கூட. அவருடைய கதை நமக்கு கற்பிக்கிறது விடாமுயற்சியைப் பற்றி, உணர்ச்சியைப் பற்றி, மனித இதயத்தின் சிக்கலைப் பற்றி. நீங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் நேரத்திற்கு நன்றி, உங்கள் கவனத்திற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கற்பித்திருந்தால், உங்களை ஏதாவது உணர வைத்திருந்தால், தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் விட்டுச் செல்லுங்கள். மைக்கேல் ஜாக்சனை பற்றி உங்கள் நினைவுகள் என்ன? அவருடைய எந்த பாடல் உங்களின் இதயத்தை தொடுகிறது? அவருடைய கதை உங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது? மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இது போன்ற மேலும் ஆழமான உணர்ச்சிமிக்க உண்மையான கதைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம். வரலாற்று கதைகள், வாழ்க்கை வரலாறுகள், மர்மங்கள் எல்லாம் தமிழில் உங்களுக்காக. மைக்கேல் ஜாக்சன், பாப்பின் ராஜா, நடனத்தின் கடவுள், இசையின் புரட்சியாளர். நீங்கள் போய்விட்டீர்கள், ஆனால் மறக்கப்படவில்லை. உங்கள் இசை என்றும் இசைக்கப்படும். உங்கள் செய்தி என்றும் வாழும். உலகை குணப்படுத்துங்கள், அதை ஒரு சிறந்த இடமாக மாற்றுங்கள். உங்களுக்காகவும், எனக்காகவும் மற்றும் முழு மனித இனத்திற்காகவும்.